ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஜனமும் ஜாதியும் சொந்த பந்தங்களும் உறவுகளும் வீட்டாரும் குடும்பத்தாரும் நண்பர்களும் சில நேரங்களில் நம்மளை அவாய்ட் பண்ணுறதுலே கண்ணாக இருப்பாங்க. அப்படி உங்களை அவாய்ட் பண்ணி இந்த மாத துவக்கத்தில் ரொம்ப சொல்லுவாங்க நோஸ் கட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இருந்தீங்க அப்படின்னா இன்றைய செய்தி உங்களுக்கு தான். யார் நம்மளை அவாய்ட் பண்ணாலும் புறம்பாக்கினாலும் நம்ம ஒன்றும் கவலைப்படவே கூடாது. அதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு இந்த மாதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதான ஒரு தீர்மானம். அவாய்ட் பண்ணுறவன் பண்ணட்டும், நம்மை விளக்குகிறவர்கள் விளக்கட்டும். மனிதன் நம்மை விளக்க 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 ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வந்துக்கிட்டே இருப்பார். வேதம் முழுவதும் பாருங்கள், மனிதனால் வெறுக்கப்பட்டவர் அருகில் இயேசு இருக்கிறார். யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, மனிதர்கள் சேர சேர தாவீதை பார்த்தீங்க அப்படின்னா மனுஷர்களால் புறம்பாக்கப்பட்டு அவாய்ட் பண்ணப்பட்டான். குடும்பம் தள்ளிட்டு, அப்பா அம்மா விலக்கிட்டாங்க, சகோதரர்கள் விலக்கிட்டாங்க, நண்பர்கள் எல்லோரும் விலக்கி போயிட்டு. ஆனால் அவன் தான் அதிகமான சங்கீதம் பாடினவன். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இருந்தார் இருந்தார்னே வாசிக்கிறோம். அவனுடைய காட்டில் இருந்த நாட்கள் எல்லாம் ஆடுகள் மேய்த்த போதெல்லாம் கர்த்தர் அவனோடு. காரணம் என்ன அப்படின்னா, தன்னை புறம்பாக்கினவர்களை பற்றி அவன் கவலைப்படலை, ஏற்றுக்கொண்டவரை தான் நினைத்து கொண்டே இருந்தார். நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள ஒருவர் எப்போதும் ரெடியாக இருக்கிறார். அதைத்தான் நம்ம அடிக்கடி மறந்து போகிறோம். அதை நினைத்து கொண்டே இருக்கோம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தம். அவர் நம்முடைய தகப்பன் அல்லவா. சோதர கர்த்தருடைய நாம. ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஒரு பிரசங்கத்தில் சொன்னார். அவர் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சாக்கடையில் விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கிறார். என்னுடைய தகப்பன் என்னுடைய தாயார் என்னை அப்படியே தூக்கி எடுத்தாங்க. நான் சாக்கடையில் தான் விழுந்துச்சு வந்தேன். இருந்தாலும் அவங்க அப்படியே என்னை தூக்கி என்னை சேர்த்து கொண்டு அந்த சாக்கடை அவங்க மேலே கூட பட்டுச்சாங்க. அதெல்லாம் பற்றி கவலைப்படலை. என்ன அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுதுன்னு அவருடைய செய்தி ஒன்றை கேட்டு, உலக பிரகாரமான தாய் தகப்பனுக்கே நம் மீது அவ்வளோ ஒரு அன்பு பாசம் இருக்குமானால் நமக்காக ரத்தம் சிந்தின ஒரே தகப்பன் இயேசு தான். அவர் அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எப்போது ரெடியாக இருக்கு. நீ இப்போ இருக்கிற நிலைமையில் அப்படியே என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. உங்களை ஸ்தோத்திரம். யார் என்ன பண்ணாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள எப்போதும் ரெடியாக இருக்கார். ஒரு மனுஷனை பற்றி பவுல் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பிலோமன் அவருடைய நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பாருங்கள் என்ன கடிதம் எழுதுகிறாரு. பிலோமன் 17ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமாவேன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். பார்த்தீங்களா, அவனை ஏற்றுக்கொண்டது மட்டுமில்ல, அவனுடைய ஆவிக்குரிய மகனை ஏற்றுக்கொள் என்று சொல்லி தன்னுடைய நண்பனுக்கு அவர் கடிதம் எழுதுகிறதை பாருங்கள். ஒரு மனிதன் பாருங்கள், மற்றவர் பவுல் குறிப்பாக மற்றவர்களால் வெறுக்கப்பட்ட மனுஷன், தேவனால் தேவ பிள்ளைகளால் மட்டும் நேசிக்கப்பட்ட மனிதன். ஆனால் அவனை பிலோமன் ஏற்றுக்கொண்டார். என்ன மட்டும் இல்லையா, நான் சிறையில் இருக்கும்போது ஒருத்தனை ஆவியில் பெற்றெடுத்த அந்த ஒன்னேசியமும் சேர்த்துக்கோ அப்படின்ட்டு அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவனை சேர்த்துருப்பான். அதில் மாற்றம் இல்லை. அதே போல் இந்த உலகத்தில் யார் நம்ம வெறுத்தாலும் கவலையப்படாதீங்க. குடும்பம் கூட வெறுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தனி மரமாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட போங்க. அவர் ஏற்றுக்கொள்கிற மாற்றம் இல்லை, நம்மை உயர்த்தி மகிழ்கிறவர். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயரும், சந்தோஷமாக இருக்கும்.